ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக அரசின் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையை தாவேகா அரசு வெளியிட்டது. அதன் முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். கடந்த திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கடன் 2 மடங்காக அதிகரிப்பு. 4.8 லட்சம் கோடியாக இருந்த தமிழக அரசின் நேரடி கடன் 10 லட்சம் கோடியானது. பொதுத்துறை நிறுவனங்கள் கடனையும் சேர்த்த மொத்த கடன் 13.18 லட்சம் கோடி ரூபாய். 60 ஆண்டுகளில் பெற்ற கடனை விட கடந்த 5 ஆண்டுகளில் பெற்ற கடன் அதிகம். கடந்த 5 ஆண்டுகளில் வருவாய் பற்றாக்குறை 46,538 கோடியிலிருந்து 78,324 கோடியாக அதிகரிப்பு. அரசு ஈட்டும் ஒவ்வொரு ரூபாயில் 22.8 பைசா வட்டிக்கு செலவாகிறது. ஒவ்வொரு ஆண்டுக்கும் வட்டி செலவு 67,050 கோடி ரூபாய். 2020-21 67,087 இருந்த தனிநபர் மீதான கடன் பொறுப்பு 1,28,934 உயர்வு. மொத்த செலவில் 64.4% கட்டாய செலவுக்கு செல்கிறது. 2021-22 10% இருந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.32% குறைந்தது. கனிம வளங்கள் இருந்தும் ஊழல் காரணமாக வருவாய் இல்லை. ஜிஎஸ்டி வருவாயில் 5.45% வளர்ச்சி. சொத்து பதிவில் இழக்கும் வருவாய் மிகவும் அதிகம். மின்துறையின் கடன் 2.47 லட்சம் கோடி ரூபாய், நஷ்டம் 1.82 லட்சம் கோடி ரூபாய். போக்குவரத்து கழகங்களின் இழப்பு 72.667 கோடி ரூபாய்.